புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு, எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்கில் அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள். பர்சனலா நீங்க எப்படி வேணா இருந்துக்கங்க சார், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. ஆனா உங்க ஆட்சி தான் தப்பான ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆட்சி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்பனையா ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். இந்த முதல்வர் கூட விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாரு அப்படின்ட்டு கற்பனையா ஒன்று சொன்னேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே நமக்கு ஆதரவா ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். அது சரி, மக்களோட இந்த ஆதரவை பார்த்துட்டு அவர் அறியாமலே எப்படி பேசிட்டாரு என்னமோ தெரியல. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல்ல, உண்மை என்னன்னு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஜனநாயகம்ங்கிறது பெரும்பான்மை ஆட்சி அதிகாரம் சார்ந்தது மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உணர்வுகளும் புனிதம்னு நினைச்சு அதையெல்லாம் காப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம்னு 1963 அறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல பேசினதை நாம இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அறிஞர் அண்ணா சொன்னது தான் டிவிகேவோட நிலைப்பாடும். இந்த ஸ்டாண்ட்ல நாம 100% உறுதியா இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது. மதச்சார்பற்ற சமூக நீதி தன்மை தான் நம்ம அடிப்படை கொள்கைகள் ஒன்று, அதில் எந்த மாற்றமும் எப்பவும் கிடையாது. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது எதையாவது செஞ்சு ஓட்டு வாங்குறதுக்காகவே இங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நமக்கு அப்படி சில பிரச்சனைகள்ல எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற எண்ணமே இல்லை. இங்க சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ கரண்ட்ல இருக்கிற சில பிரச்சனைக்கு வருவோம். இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வருவோம். மாசம் மாசம் கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி மாத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நிறைய வீடுகளில் 100 யூனிட் தான் அந்த கரண்ட்டு செலவாகுது ஒரு மாசத்துக்கு. மாசம் மாசம் நீங்க அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆயிடும், அவங்க அந்த காசு கட்ட தேவையே இல்லை. ஆனா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் அது 200 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை தானே. இது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? ஒரு மாதிரி ஒரு மாடர்ன் கரப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்து பஸ் வசதி. நிறைய கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லைன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்திக்கிட்டு வந்துருவாங்க. நாங்க பஸ் விடாத கிராமங்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அது உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள் கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ் ஆவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? நிறைய மலை கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லை, நிறைய மலை கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை. இது ரெண்டுமே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள். பஸ் வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லாததுனால வீட்டிலேயே பிரசவம் பார்க்கிற அந்த ஆபத்து இருக்குதுன்னு எவ்வளவு நியூஸ் பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்துக்கிறது? அடுத்து
இது எல்லா மீட்டிங்லயும் பேசுறதுதான். பெண்களுக்கு பாதுகாப்பு நம்பர் 1 இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது என்ன வி சேஃப் மாடலா? பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியே கொட்டி கிடக்குதான். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்களாம் என்ன கேசரி சாப்பிட்றாங்கன்னு நினைச்சீங்களா?